வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம புரட்டாசி மாத தகவல்ல பகுதி 3ல என்னென்ன பார்த்துருக்கோன்றத பின்னாடி வர்றோம். பகுதி 1ல நம்ம ஏற்கனவே திருக்கொச்சி நம்பிகள் பத்தின கோவில், அதோட வீடியோ, அதோட ஃபுல் அவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்தோம். பகுதி 2ல துளசி செடி எப்படி அவதாரம் பண்ணாங்க, பூமாதேவி என்ன காரணம். வணக்க மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம தொடர்ந்து இந்த புரட்டாசி மாதத்துல பல தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 பகுதிகள் பார்த்துருக்கோம். முதல் பகுதியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோவில் தான் நம்ம ஒன்று போட்டிருக்கோம். ஏன்னா இது நம்ம முதல் பதிவே பார்த்தீங்கன்னா திருக்கச்சி நம்பிகளை பற்றின ஒரு கோவில், அவரோட வாழ்க்கை வரலாறு, அது எந்த கோவிலில் இருக்கு, அவருக்காக எப்படி 3 பெருமாளும் ஒரே ஒரு இடத்துல காட்சி கொடுத்தாங்கன்றத ஃபுல் வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் அதை பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த மாதிரி நிறைய பல தகவல் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதனால் நாம் இன்னைக்கு பகுதி 2ல் துளசி செடி எப்படி அவதாரம் எடுத்தாங்க, துளசி செடி யார், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனல் நம்ம போட்டிருந்தோம். அது பகுதி 2. இப்போ பகுதி 3ல் நம்ம பார்க்க போகிறது திரும்பியும் ஒரு சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமைங்கிறனால ஒரு ஆழ்வாரோட கோவில் தான் திருமாலிசை ஆழ்வார். அவர் பக்தி சாரார் சொல்லுவாங்க. அவரோட பக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அவருக்கு உண்டான கோவில் எங்க, அவர் எங்க பிறந்தாரு, அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன, எல்லாத்தையுமே நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம் வாங்க. இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது திருமாலிசை ஆழ்வார் பத்தின வரலாற்று குறிப்புகள். அவர் எந்த திருத்தலத்தில் எந்த இடத்துல அவதரிச்சாரு, அந்த இடத்துக்கு பேரே திருமாலிசை தான். அது சென்னையிலேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் இருக்குது அந்த இடம் திருமாலிசை. திருமாலிசையில் அவர் பிறந்த நாள் தான் அவருக்கு பேரே திருமாலிசை ஆழ்வார். அங்கே பார்த்திங்கன்னா 2 பெரிய விசேஷம் இருக்குது. திருமாலிசை ஆழ்வாருக்கு மத்திய ஜெகநாத பெருமாள் கோவிலில் தான் அவருக்கு மூலவர் சந்நிதியே அவர் தான். அதுக்கப்புறம் அங்கே தான் நமக்கு ஒத்தாண்டேஸ்வர் சிவன் கோவில்னு இருக்குது. அதுவும் ரொம்ப பழமையானது. அகத்தியருக்கு கல்யாண வரம், அவரோட பூமாதேவி கல்யாணம் பண்ணாங்க, உமாதேவியை கல்யாணம் பண்ணார் இல்லைங்களா, அந்த கல்யாண கோலத்தை அகத்திய தரிசித்த இடமும் அதுதான். ஸோ திருமாலிசை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் அது. அங்கே அவர் பிறந்தாரு. அவர் எப்படி பிறந்தார்னா, அதாவது பார்கவன் மற்றும் கோகனாங்கி இவங்களுக்கு இந்த தம்பதிகள் எப்படின்னா, பெருமாளையே ரொம்ப முழு மூச்சா பக்தி மார்க்கமாக கொண்டு வழிபட்ட. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த பார்கவன் கோகனாங்கின்றவங்க யாருன்னா, பார்கவன்றது ஒரு முனிவர். இந்த முனிவர் தவத்தை கலைக்கிறதுக்காக தேவலோகத்துலேருந்து வந்தவங்க தான் கோகனாங்கி. மற்றவங்கெல்லாம் பயந்து போய் ஒதுங்கினப்போ கோகனாங்கி மட்டும் துணிச்சலாக அவர் தவத்தை கலைச்சாரு. அவர் அழகில் மயங்கி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த ரொம்ப நாள் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அவங்க பல கோவில்கள், பல திருத்தலங்களுக்கு போகிறாங்க, பண்ணுறாங்க. அதுவும் பெருமாளையே வழிபடுறாங்க. ஆனால் பெருமாளை வழிபாட்டு பட்னியும் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இல்லை. கடைசியில் அருளால் ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அது எப்படி திரும்ப பிறக்குது? தலை இல்லை, கை இல்லை, கால் இல்லை, வெறும் பிண்டமாகத்தான் பிறக்குது. பார்த்தோன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி. என்னடா இது, ஒரு நமக்கு குழந்தைக்கு எதுவுமே இல்லையே, இது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தை பெருமாளின் சக்கரத்தின் அம்சமாக பிறந்த குழந்தைன்றது அவங்களுக்கு தெரியாது. போய் பார்த்துட்டு பெருமாள்கிட்ட, பெருமாளே நாங்கள் என்ன உன்கிட்ட கேட்டோம், நீங்கள் எனக்கு என்ன அருள் இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு கொடுத்ததை நான் உங்கள்கிட்டயே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரம்பு காடு, அதாவது மூங்கில் காடு, பிரம்பு காட்டில் அந்த குழந்தைய வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக திருவாளர் ஒருத்தர் வராரு. குழந்தையோட சத்தம் கேட்குது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இவர் வச்சுட்டு போன உடனே மகாலட்சுமி தயார் சொல்கிறாங்க, என்னங்க இவர் இப்படி இவரோட அவதார பிறப்பு தெரியாமல் அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மகாலட்சுமியும் பெருமாளும் ஒரு சேர அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சக்கரத்தின் அம்சத்தையும் அதுக்கப்புறம் இதுவும் கை கால் எப்படி ஒரு மனித குழந்தை இருக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை அழுகுது. அந்த பக்கம் திருவாளர்ன்ற ஒருத்தர் வராரு. அந்த குழந்தைய சுற்றி முற்றி பார்க்குறாரு. குழந்தை மட்டும் தனியாக இருக்கே, எங்கே யாருமே இல்லைன்னு பார்க்குறாரு. ஆனால் யாருமே எதுவுமே இல்லைங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, அது குழந்தைய எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாரு. ஆனால் அந்த குழந்தை அழ நிற்பாட்டவே இல்லை. சரி பால் கொடுத்து பார்க்குறாங்க.
சரி, தங்க கிண்ணம், வெள்ளி கிண்ணம் எல்லாத்துலயும் கொடுத்து பாக்குறாங்க. ஆனா குழந்தை அழைய மட்டும் நிப்பாட்டவே இல்லை. என்ன பண்றது தெரியல. ஊரெல்லாம் கிளம்பி வருது அந்த இடத்துக்கு. எல்லாரும் என்னன்னோ செஞ்சு பாக்குறாங்க, முடியவே இல்லை. சரி, அப்புறம் பாக்குறாரு. சரி, குழந்தை எவ்வளவு நேரம் தான் அழும், பசி எடுத்தா பால் குடிக்க போகுதுன்னு விட்டுறாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க, நைட்டெல்லாம் குழந்தை அழுது இருந்தாலும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முகத்துல ஒரு தொய்வோ இல்லை குழந்தைகிட்ட ஒரு இதுவோ இல்லாம சுருண்டு கிடங்க, அதே புத்துணர்ச்சியோட இருக்கு. அப்ப பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன இந்த குழந்தை வந்து ஒரு நாளெல்லாம் சாப்பிடல, எதையுமே சாப்பிடல, எப்படி இப்படி உத்வேகமாகவும் ஒரு உயிர் துடிப்போடவும் இருக்குன்னு சொல்லிட்டு, இது சாதாரண குழந்தை இல்லை, இது ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த எல்லாரும் வராங்க இல்லையா அந்த குழந்தைய பார்க்க, ஒரு தம்பதிகள், வயதான தம்பதிகளும் வராங்க. அந்த வயதான தம்பதிகள் வரும்போது பால் கொண்டு வராங்க. நாங்க இந்த பாலை கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர்கிட்ட கேட்கிறேன். ஓ, கொடுத்து பாருங்களேன், குழந்தை குடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு. அது வரைக்கும் குடிக்காத அந்த குழந்தை இந்த வயதான தம்பதிகள் கொடுத்த அந்த பாலை மட்டும் உண்ணுச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம், அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்களே இந்த குழந்தைக்கு தினந்தோறும் பால் கொடுக்குறோன்னா அவரு தாராளமா கொடுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. கொடுத்துக்கிட்டே வராங்க. அந்த குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே வருது. எங்க? திருமாளிசையில. திருமாளிசையில் குழந்தை வளர்ந்துட்டு வருது. அதனால அவர் திருமாளிசை ஆழ்வார்னு சொல்றாங்க. ஒரு 7 வயது ஆகும்போது அவர் சின்ன வயசுலேருந்தே பெருமாள் கோவில்கள் எல்லாமே வந்து போய் போய் பார்த்து எல்லா சமயங்களுமே பண்ணுவார். இப்போ இவர் திருமாளிசை ஆழ்வார் எல்லாரும் என்ன அந்த வைணவ சமயம் தானே. ஆனா இவரோட கதையே வேற. இவர் என்னன்னா வைணவ சைவத்துக்கு போறாரு, வைணவத்துக்கு போறாரு. ஆனா அவருக்கு ஒரு ஈடுபாடே இல்லை. ஒரு 7 வயசு வரைக்கும் இப்படியே இருந்திருக்காரு. அப்புறம் இந்த தம்பதிகள் கடைசியா அந்த பால் கொடுப்பாங்க இல்லையா, அப்படின்னா சொல்லுவாரு, இந்த மிச்சம் இருக்கிற பாலை நீங்க குடிங்கன்னுவார். அவங்களும் குடிப்பாங்க. பாருங்க என்ன ஆச்சரியம், அந்த பாலை குடிச்ச அந்த தம்பதிகள் வயோதிக தன்மை போய் இளமை தன்மை வருது. அப்ப சொல்லுவாரு, உங்களால் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்பது யாரு? எம்பெருமான் நாராயணனின் விருப்பம் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை இவங்கள்ட்டே எடுத்து வந்து வைக்கிறாங்க. அவர் பார்க்கிறாரு. பேர் என்ன தெரியுமா வைக்கிறாரு? மணிகர்ணன் வைக்கிறாரு. ஓகேங்களா? மணிகர்ணன். இவர் வந்து மணிகர்ணன் ஒரு அவங்க அப்படி போயிடுறாங்க. அவங்க ஒரு அரசவை புலவர்ல, அவரு மணிகர்ணன் வந்து அரசவை புலவர்ல புலவரா இருக்காரு. அந்த அரசவை புலவர்ல இருக்கிற அந்த அரசரோட மனைவி திருமாளிசை ஆழ்வாரோட பக்தைனே சொல்லலாம். அவரோட கதைகளுக்கு. ஏன்னா மணிகர்ணன் வந்து திருமாளிசையோட ஆழ்வாரோட அடியவர். இவர் வந்து உலகம் பூரா அந்த ஊர் ஃபுல்லா திருமாளிசை ஆழ்வாரை பத்தி பேசி அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்ல சொல்ல மன்னரோட மனைவிக்கு அவருக்கு மேல ஒரு தீராத பக்தின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்தி. இவர் வந்து காஞ்சிபுரத்துல இருக்காரு மன்னர். நம்ம திருமாளிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு கோயிலுக்கு போறாரு. அவர் ஒரு கோவில்ல உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காரு. எது? வரதராஜ பெருமாள் கோயில்ல உட்காந்து அவரு வந்து விண்ணப்பம் பண்றாரு, பாராயணம் பண்றாரு, பாசுரங்கள் பாடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதை கேள்விப்பட்ட மன்னர் இவர்கிட்ட மணிகர்ணன் சொல்லி இவரை என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு. அப்ப அவர் என்ன சொல்லுவாருனாக்கா, இல்ல நாம தான் வந்து ஒரு நாராயணனோட பக்தரை போய் பார்க்கணுமே ஒழிய அவர் வந்து நம்மளை வந்து பார்க்க மாட்டாரு அப்படின்றாரு. சரி, என்ன புகழ்ந்து ஒரு பாட்டாவது பாட சொல்லேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இல்ல அவரு எம்பெருமான் நாராயண தவிர வேற யாரையும் பாட மாட்டார் அப்படின்றதும் சொல்லிடுறாரு. இவருக்கு ஒரே கோவம். இப்படி இருக்கிற என்னைய புகழ்ந்தும் பாட மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன்றவன் நீ இந்த ஊரை விட்டு போன்னு சொல்லிடுறாரு மணிகர்ணன். இந்த விஷயம் யாருக்கு எட்டுது? நம்ம திருமாளிசை ஆழ்வாருக்கு எட்டுது. உடனே நேரா பெருமாள்கிட்ட போறார். பெருமாள்கிட்ட போயிட்டு, பெருமாளே, நான் உன்னை இங்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாசுரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மணிகர்ணன் என்னையும் பாராயணம் பண்ணிட்டு உன்னையும் பாராயணம் பண்ண, அந்த மணிகர்ணனையே மன்னர் வெளியில் அனுப்பிட்டார். மணிகர்ணன் போன இடத்துல எனக்கு என்ன இங்க வேலை? நானும் போறேன். போறவர் சும்மா போனாரா? நான் எனக்கும் மணிகர்ணனுக்கும் இல்லாத இந்த ஊர்ல உனக்கு என்ன வேலை? நீயும் கிளம்பி எங்களோட வா. உன் பாய சுருட்டு. பாயன யாரு? அந்த ஆதிசேஷன் பாம்பு மேல படுத்திருப்பாரு இல்லையா, அது. உன் பாய சுருட்டிக்கோ. பாய சுருட்டிக்கிட்டு எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசுரத்தை பாடுறாரு. பாருங்க,
அவருடைய பக்தி எந்த அளவுக்கு இருந்தா ஒரு கடவுளையே கோவிலேருந்து கிளப்பி கூட்டிட்டு போற அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா பக்தி தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பக்தி நம்மளை வந்து நல்ல நிலைமை கொண்டு போய் சேர்க்கும். ஓகேங்களா? அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒவ்வொரு சித்தர்கள், அறிஞர்கள், மகாபுருஷர்களோட வாழ்க்கைகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு அவங்களோட தூய்மையான பக்தி. அதுதான் அவங்கள இந்த அளவுக்கு வழி நடத்தி இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொன்றும் எதிர்பார்ப்போட ஒரு பக்தியை செலுத்துறோம். கரெக்டு தான், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கலியுகம் அப்படிதான். பட் அந்த பக்தியை நம்ம எதிர்பார்ப்போடு செலுத்தினாலும் அந்த பக்தி உண்மையானதாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. அப்போதான் நம்ம வேண்டுதல் நமக்கு நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில். அதுக்கு ஒரு பாசுரத்தை பாடுறாரு. அந்த பாசுரத்தை இதில் அட்டாச் பண்ணுற பாருங்க. நாங்க பாடலை பார்க்கலாம். கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன் நீயும் உன் தன் பையனாக பாயை சுருட்டிக்கொள். எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. கணிக்கண்ணன் போகிறான், மணிவண்ணா நீ இங்க இருக்க வேண்டாம், துணிவுடைய புலவன் நான் சொல்றேன். அந்த பாசுரம் பாடி முடிச்சோன்னா பெருமாள் சும்மா இருப்பாரா? சரி, நம்ம பக்தன் சொன்னா செஞ்சுதானே ஆகணும். அதனால அவர் என்ன பண்றாரு, ஆதிசிஷ்ணோட கிளம்பி அவரு மகாலட்சுமி பெருமாள், நம்ம திருமாலிசை ஆழ்வார், மணிக்கர்ணன் எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல தங்கணும் இல்லையா? நைட்டு தங்குறாங்க. அந்த இடத்துல தான் என்ன பேர் தெரியுமா? அந்த தங்கிய ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் இரவு இருக்கை. அந்த இடத்துல அவங்க எல்லாரும் தங்குறாங்க. யாரு? பெருமாள் எல்லாரும். மறுநாள் பொழுது விடுது, அங்கேயே தங்குறாங்களா? மறுதா பொழுதுன்னு பார்த்தா மூலவர்ல வந்து பெருமாள் இல்லை. மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், எங்க பெருமாள் போயிட்டாரு? யாருமே காணோம். எப்படின்னா அப்பதான் எல்லாரும் சொல்றாங்க, மன்னா நீங்க மணிக்கர்ணன் அனுப்புனீங்க இல்லையா, இந்த விஷயம் நம்ம திருமண தெரிஞ்சிச்சு. அவரு போய் பெருமாள்கிட்ட சொல்லிட்டாரு. பெருமாள் என்ன பண்ணுவாரு? மணிக்கர்ணன் அனுப்பின இடத்துக்கு எனக்கும் இடம் இல்லை, எனக்கு இல்லாத இடத்துல உனக்கும் இங்க இடம் இல்லை, என்னுடன் கிளம்பி வா, பாயை சுருட்டி கொண்டு வான்னு சொல்லி கூட்டிட்டு ஆதிசிஷ்ணோட போயிட்டார் மன்னான்னார். இதை தெரிஞ்சு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாரு. போயிட்டு அவர்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்கிறார். கூட அவர் மனைவி வராங்க. நான் உங்களோட தலை சிறந்த பக்தை, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உடனே திரும்ப பெருமாளை பார்க்குறாரு. பெருமாளே, மன்னிப்பு கேட்டார்ல, இவர் மனசு திருந்திட்டார்ல, திரும்ப கிளம்பு, உன் பாயை சுருட்டு, நாம் எங்கே போவோம்? பழையபடி அந்த இடத்துக்கே போவோம் சொல்லிட்டு திரும்பியும் இவர் இடத்துக்கு வந்து அதே இடத்துல அவர் திருப்பும் அருள் பாலிக்கிறார் பெருமாள். இன்னைக்கும் இந்த கோயில் எங்கே திரும்ப இருக்கு? காஞ்சிபுரத்தில் சொல்லிய வண்ணம் செய்த பெருமாள். அவருக்கு நாமமே அதுதான். நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா சொல்லிய வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னே கோவில் பேரே யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த ஸ்தலம் இன்னமும் இருக்கு, நீங்க போகலாம். அதனாலதான் இவருக்கு பார்த்தீங்கன்னா பக்தி சாரர் அப்படின்ற பேரே இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. திருமாலிசை ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத பெருமாள் இருக்கிறது வந்து ஜெகநாத பெருமாள், திருமங்கை வெள்ளி தாயார்னு சொல்லுவாங்க. ஜெகநாத பெருமாளுக்கு 3 இடத்துல தான் அவர் வந்து அமர்ந்த கோலத்திலே இருப்பார். அந்த ஜெகநாதம்ன்ற அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி ஜெகநாதர்ன்னு சொல்லிட்டு திருக்கோவிலூர்ல ஒண்ணு இருக்கு. அதோட பூரி ஜெகநாதர் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த மத்திய ஜெகநாதம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த திருமாலிசையில மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. இந்த கோவில இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கு. என்னன்னா இந்த ஆழ்வாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா முக்கன் இருக்கும். என்னடா சிவபெருமானுக்கு தானே முக்கன் இருக்கும், இவருக்கு எப்படி முக்கன் இருக்குன்னு கேட்டீங்களா? இவருக்கு எங்க தெரியுமா இருக்கும் 3வது கண்ணு? நம்ம திருமாலிசை ஆழ்வாருக்கு வலது கால் கட்டை விரல்ல 3வது கண்ணு இருக்கும். இது எப்ப தெரியும் தெரியுமா? இவருக்கு வந்து எந்த சமயத்திலுமே ஈடுபாடு இல்லாம சைவம் வைணவம் எல்லா சமயத்துக்கும் இவர் போறாரு. ஆனா கடைசி வரைக்கும் ஒரு ஈடுபாடு இல்லை. கடைசியில வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம பேயாழ்வார் வந்து இவருக்கு வந்து சொல்வார், நீ வந்து துளசி செடியை கொடுத்து துளசி செடியை தலைகீழா நிக்க வச்சு நீ வந்து தவம் பண்ணு, உனக்கு வந்து சிவபெருமான் பெருமாள் வந்து காட்சி கொடுப்பாருன்னு. ஆனா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? துளசி செடியை வச்சுக்கிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுவார். அவருக்கு சிவபெருமானம் என்ன பண்ணுவாரு? வந்து அருள் புரியணும், உனக்கு என்ன வரம் கேளுன்னுவார். சிவபெருமான்ட்ட இவர் என்ன கேட்பார் தெரியுமா? கேட்கறதுக்கு முன்னாடி நான் கேட்கும் வரத்தை உங்களால் தரவே முடியாதுன்னுவார். அவருக்கு கோவம் வந்துடும். நீ என்ன வர வேணாலும் கேளு, நான் தரேன்னுவார். எனக்கு வைகுண்ட பதவி வேணும்னுவார்.
நான் வந்திருக்க சிவலோக பதவி கேட்டால் என்னால் கொடுக்க முடியும், வைகுண்ட பதவி அது நாராயணன் தானே கொடுக்கணும்னு சொல்லி கேட்க, வேறு ஏதாவது கேட்கலாம், இல்லை எனக்கு அதை தவிர வேறு, அதுதான் நான் சொன்னேன், நான் கேட்குற வார்த்தை உங்களால் தர முடியாதுன்ட்டு. அவருக்கு வந்தது கோவம், டக்குன்னு என்ன பண்ணுறாரு, முக்கண்ணை திறக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமான் வந்து 3வது கண்ணை திறந்தால் எதிரில் இருப்பவர் யாராக இருந்தாலும், யாரா வேணா இருக்கட்டும், பிரம்மனா இருக்கட்டும், ஏன் நம்ம யமதர்ம ராஜாவே ஒரு தடவை பஸ்மமாக்குனாரு, நக்கீரரை அவர் கண்ணை திறந்தாலே பஸ்மம் தான். ஆனா இவருக்கு ஒண்ணுமே ஆகல. சிவபெருமானுக்கு ஒரே ஆச்சரியம், இவருக்கு என்ன ஒண்ணுமே ஆகல, நம்ம முக்கனை திறந்து இவர் நல்லா இருக்காரேன்னு பார்த்தப்பதான் இவரோட வலது கட்டை கால் விரல்ல அந்த 3வது கண்ணு இருக்கிறத பாக்குறாரு. அப்பதான் தெரியுது, ஓ இவரு சாதாரணவர் இல்லை, இவர் வழிபாடு பண்ணது, தவம் பண்ணது எல்லாமே பெருமாள், இவர் பெருமாளோட தலை சிறந்த பக்தன்னு சொல்லிட்டு இவரை ஒண்ணுமே பண்ணாம நீ வேண்டியது நடக்கும்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. இந்த நீங்க போனீங்கன்னா மூலவர் வந்து இந்த மத்திய ஜெகநாத பெருமாள்ல பாத்தீங்கன்னாக்கா, மூலவர் வந்து திருமாலிசை ஆழ்வார். திருமாலிசை நல்ல பிரம்மாண்டமா இருப்பாரு. அந்த கோவில் எல்லாமே நான் அட்டாச் பண்றேன், கோவிலோட வீடியோவும் போடுற, ரொம்ப அற்புதமான ஒரு தனிமை உள்ள இருக்கும். திருமாலிசையிலேருந்து உள்ள பண்ண என்ட்ரன்ஸ்லேயே தென்னை மரம் ஃபுல்லாக, அப்புறம் உள்ள பண்ண அமைதியான ஒரு சூழல், அப்புறம் அங்கே லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார், கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு அங்கே தனி வழிபாடே நடக்குது. நீங்கள் இதெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறதுல எப்படி கோவில் இருக்கும் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. அந்த சக்கரத்தின் அம்சமாக இருக்கிறனால பின்னாடி பார்த்தீங்கன்னா திருமாலிசை ஆழ்வாருக்கு பின்னாடி சக்கரம் வந்து அப்படியே பொருத்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து திருமாலிசையோட வரலாறு, அதுக்குண்டான கோவில், திருத்தலம் எல்லாமே. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஜெகநாத பெருமாளை தரிசித்த பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தமே 3 ஜெகநாத பெருமாள் தான் இந்த இந்தியாவிலே இருக்கிறது. அதில் வந்து மத்திய ஜெகநாதம் அழைக்கப்படுறது இந்த பெருமாள் கோவில் தான். அதுக்கு உண்டான சிறப்பு. ஆழ்வார்கள்லே முக்கனுடைய ஆழ்வார் வந்து நம்ம திருமாலிசை ஆழ்வார். அதை தவிர பக்தனோட பக்திக்காக அந்த ஊர்லேருந்தே கிளம்பி போனார்னா அவரோட பக்தி என்ன மாதிரி இருக்குன்றதை மட்டும் பாருங்க. என்னங்க, நம்மளுடைய இன்று ஒரு தகவல் சேனலில் புரட்டாசி மாத தகவலில் இன்னைக்கு நாம் பார்த்தது திருமாலிசை ஆழ்வாரோட வரலாற்று குறிப்புகள் மற்றும் அவர் எந்த திருத்தலத்தில் இருக்காரு, அந்த திருத்தலம் எங்கே இருக்குது, எல்லா பதிவும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு உண்டான ஃபோட்டோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு 6-7 மாதத்தில் வந்து நம்ம ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோன்னா அது உங்களால் தான். இது நீங்கள் இல்லைன்னா சாத்தியம் இல்லை. அதனால் உங்களுக்கு என்னோட சிரம் தார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். அதை தவிர பெருமாளோட ஆசை, முருகப்பெருமானின் அப்பன் முருகப்பெருமானோட ஆசையை, அனைத்து தெய்வங்களோட ஆசை இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி தகவலில் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா புரட்டாசி மாதத்தில் இப்படி ஒரு தகவல் நம்ம பார்க்குறது வந்து இது கண்டிப்பாக பெருமாளோட ஆசை தான். இல்லைன்னா எனக்கு கரெக்டாக 1ஆம் தேதி காலையில் தான் சரி புரட்டாசி மாத தகவல்களில் கோவில்கள், பெருமாள் சம்மந்தப்பட்ட தகவல்களாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் ஒன்றா நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும் பெருமாள் கோவில் சம்மந்தப்பட்டன்னா சொல்லுங்கள், அதையும் நான் நம்ம சேனலில் போடுறேன். நன்றி, வணக்கம். இதாங்க கோயிலோட முகப்பு. பெரிய கோபுரம், முன்னாடி நல்ல தென்னை மரங்கள், ரொம்ப அழகாக புடைசூழ காட்சி வரும். நீங்கள் அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு அமைதி இருக்கும். பெருமாள் கோயிலில் எப்பவுமே பஜனை அது சத்தமாக இருந்தாலும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு அமைதியை தரும். அது ரொம்ப நீங்கள் உள்ளே போக போக அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஒரு வழிபாட்டு தகவல் சொல்கிறேன். பெருமாள் கோயிலில் முதல்லையே நீங்கள் வந்து கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டு தான் மற்ற தரிசனங்களை பார்க்கணும். அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. இவர் தான் சக்கரத்தின் அம்சம்ங்கிறனால இதுதான் மூலவர். இந்த கோவில்ல இருக்கிற மூலவர் வந்து திருமாலிசை இப்படிதான் இருப்பார், நல்ல பெரிய உருவம். இவர் தான் ஜெகநாத பெருமாள். நல்ல என்ன சொல்றது, 2வது பெரிய திருக்கோயில் இதுதான். ஏன்னா ஆதி ஜெகநாதர் வந்து திருக்கோவிலூர்லயும், இங்க பூரி ஜெகநாதர் கோவிலும், அப்புறம் இது வந்து இதான் மூலவர் இப்படிதான் இருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். திருமாலிசை ஆழ்வாரோட இது அவரோட விக்கிரகம். இந்த கோவில் நீங்க போய் பாருங்க, பார்க்கவே ரொம்ப அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதே மாதிரி இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோட பின்னப்பட்டு இருப்பார். அது இன்னொரு சிறப்பம்சம் இந்த கோவில்ல. ஸோ இந்த ஜெகநாத பெருமாளும் ரொம்ப மும்மூர்த்தியும் அழகா இருப்பாங்க. ஸோ இந்த கோவிலுக்கு தவறாம போங்க. அடுத்து வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கும், வீடியோவை பாருங்க. இதான் வீடியோ.